சர்வே மெயின் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம், இது எல்லாருக்குமே வர்றது தான். ஒரு சில பேருக்கு வேலை மூலமாக வரலாம், இல்லைன்னா ஃபேமிலி பிரச்சனையால் வரலாம், இல்லைன்னா ஒரு சில காரணங்களாலையும் மன அழுத்தங்கள் நமக்கு வரதான் செய்யும். இன்றைக்கி நாம் வேலைகள் மூலமாக வர மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது, உண்மையாலுமே மன அழுத்தம்னா என்ன அப்படின்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் செய்கிற வேலையிலேருந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் வர காரணம் என்னென்னா, ஒரு விஷயத்தை நாம் ஒரு லிமிட்டை தாண்டி செய்யும்போது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். அதாவது ஒரு 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு 14 மணி நேரம் நாம் செய்யும்போது தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்கள் பாஸ் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா திடீர்னு நம்ம ஸ்ட்ரெஸ் அடைஞ்சிடுவோம். அவ்வளோ நேரம் நம்ம ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். எப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு 4 மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரோ அப்போ தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வர ஆரம்பிக்கும். சரி, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்கிறோமான்னு பார்க்கணும். ஏன்னா நமக்கு பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு அதிகமாக மன அழுத்தம் வரும். ஏன்னா நாம்ளே பிடிக்காத வேலையை செஞ்சிட்ருக்கோம், இன்னும் நம்மளை எக்ஸ்ட்ரா இதை செய்ய சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் பிடிச்ச வேலைகளை நாம் செய்யணும். சரி, நான் பிடிச்ச வேலையை தான் செய்கிறேன், இருந்தாலும் எனக்கு மன வருத்தம் வருதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் சரியாக தூக்கம் இல்லாதது தான் காரணம். எப்போ நாம் 8 மணி நேரம் நல்லா தூங்குகிறோமோ அப்போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவ்வளோவா வராது. நாம் என்ன தான் நமக்கு பிடிச்ச வேலைகளை அதிகமான நேரத்தில் செஞ்சாலும் தூக்கமுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் 8 மணி நேரம் தூங்க வேண்டிய ஒரு தூக்கத்தை ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க, இல்லை ஒரு 5 மணி நேரம் தான் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம்ங்கிறது வரதான் செய்யும். அதனால் நாம் பிடிச்ச வேலைகள் செஞ்சாலும் இந்த தூக்கத்தை நாம் சரியாக கடைபிடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் பேலன்ஸாக இருக்கோமான்னு செக் பண்ணணும். அதாவது ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 8 மணி நேரம் தூங்குறாரு. இதில் 16 மணி நேரம் போச்சு. அப்போது மீதி எவ்வளோ நேரம் இருக்குது? 8 மணி நேரம் இருக்குது. அந்த 8 மணி நேரத்தில் தான் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வோம். டெய்லி ஆக்டிவிட்டீஸுங்கிறது பல் தேய்க்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், நாம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த மீதி இருக்கிற 8 மணி நேரத்துக்குள்ளே தான் அடங்குது. அதனால தான் நம்ம பேலன்ஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், மீதி இருக்கிற 8 மணி நேரம் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ். இதை நாம் சரியாக பண்ணோம்னா கண்டிப்பாக வேலை மூலமாக நமக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வராது. அதனால தான் நான் சொன்ன இந்த ஒரு பேலன்ஸை நீங்கள் பின்பற்றணும். இப்போது நான் ஒரு முதல் ஸ்டெப்பு சொல்லியிருப்பேன், பிடிச்ச வேலையை நம்ம செய்யணும்னு. சில பேர் பிடிக்காத வேலைகளையும் செஞ்சுட்ருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியாக அமையாமல் போயிருக்கும், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷனால் பிடிக்காத வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். அவங்களுக்கெலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் பிடிக்காத வேலையை செஞ்சாலும் அதில் உங்களால் முடிஞ்ச நீங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. ஏற்கனவே நாம் பிடிக்காத வேலையை செய்யும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போது இந்த காணொலியில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது தான் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் நாம் அதில் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், மீதி இருக்கிற 8 மணி நேரம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவ்வளோவா வராது. நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் எனக்கு மன அழுத்தம் வருது அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஃபேமிலி சுச்சுவேஷனால் மன அழுத்தம் வரலாம், இல்லை ஃபினான்ஷியல் சம்மந்தமான மன அழுத்தங்கள் வரலாம். இந்த மாதிரி மன அழுத்தங்களை நம்ம எப்படி குறைக்கிறதுங்கிறது அடுத்த வர காணொலியில் நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.